ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் இரவல் பொருள் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு தத்துவ ஞானி, அவருடைய சொற்பொழிவை எல்லோரும் விரும்பி கேட்பாங்களாம். அவரோட சொற்பொழிவுகளில் மட்டும் இல்லாமல் அன்றாட இயல்பான பேச்சுக்களில் கூட நிறைய தத்துவம் கலந்து வருமா. புத்தர், மகாவீரர்னு பெரிய ஞானிகள் முனிவர்களுடைய சொற்பொழிவுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி அவருடைய பேச்சு இருக்குமா. ஒரு முறை அவர் வீதியில் நடந்து போய்கிட்டு இருந்தப்போ காலனி பட்டுன்னு அருந்துடுச்சான். மெல்ல இழுத்து இழுத்து நடந்து போய் சாலையோரம் இருந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கிட்ட கொடுத்தாராம். அப்பா, என்னுடைய காலனி அருந்துடுச்சு, தச்சு கொடுப்பான்னு சொன்னாராம். தொழிலாளி அதை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தானா. 2 காலனியும் ரொம்ப நஞ்சு போய் இருந்துச்சான். வச்சுட்டு போங்கய்யா, சரி செஞ்சு வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னானா பணிவா. என்னது, நாளைக்கான்னு இழுத்தாரான் ஞானி. ஆமா ஐயா, ஏற்கனவே இருக்கிற வேலையை முடிச்சிட்டு பிறகுதான் உங்களுடைய வேலையை பார்க்கணும், அதிலும் இது நிறைய வேலை இருக்குன்னு தன்னோட நிலைமைய சொன்னானா. ஒரு நாள் முழுவதும் காலனி இல்லாம எப்படிப்பா நடக்கிறதுன்னு ஞானி கேட்டாராம். ஒரு நாளைக்கு தானே, வேறு 2 காலனியை தரேன், அதை தற்காலிகமா வச்சுக்கோங்கன்னு சொன்னானா. என்னது, அடுத்தவனோட காலனியை என்னோட காலில் போட்டுக்கிறதா? அப்படி சொல்ல எப்படி மனசு வந்தது உனக்குன்னு ஆத்திரத்தோட கேட்டாராம் ஞானி. செருப்பு தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து, தினமும் நீங்க நடத்துற சொற்பொழிவுல அடுத்தவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துறப்ப அடுத்தவங்களுடைய காலனியை ஒரு நாள் சுமக்கிறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டானா அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி. தத்துவ ஞானி வாயடிச்சு போயிட்டாராம். இந்த கதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.